நேற்று வீட்டில் யாரும் இல்லாத டைமில் வந்து எங்கள் அண்ணனை வெட்டிட்டு அவன் மயக்கச்சு கீழே விழுந்தான். வெளியே வந்தப்போ எனக்கு இவ்வளோ குத்துன்னு அவன் அம்மா கறி சொல்கிறப்ப அவன் குத்தத்துக்கு வரும்போது கை இப்படி மேலே தூக்கிட்டு கை மேலே தூக்கிட்டு இருக்கும்போது கை இதில் வந்து பட்டுச்சு ஃபுல்லாக. கை தூக்கவே முடியல. இது கொலை முயற்சிக்கு தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆளே இல்லை. அவன் எனக்கே தெரில. அண்மை செய்தி. வேலூரில் இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்கச் சென்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு கத்தி குத்து விழுந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பாக அவர் பேசிய அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேலூர் மாநகர் அலங்கார் தியேட்டர் பின்புறம் உள்ள ரங்கசாமி நகரை சேர்ந்தவர் 9 மாத கர்ப்பிணி பெண் கிருத்திகா. இவர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சதீஷ் என்பவன் கிருத்திகாவை கத்தியால் குத்திய சம்பவம் வேலூரில் அரங்கேறி இருக்கிறது. கிருத்திகாவின் அண்ணன் சக்திவேல் என்பவருக்கும் கர்ப்பிணி பெண்ணை கத்தியால் குத்திய சதீஷ் என்பவருக்கும் இடையே 5 மாதத்திற்கு முன்பு இந்த கிரிக்கெட் விளையாடும் போது கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அது நாளடைவில் முன்விரோதமாக மாறி நேற்று இரவு இந்த சக்திவேலுக்கும் சதீஷுக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. அப்போது கத்தியை மறைத்து வைத்திருந்த சதீஷ் என்பவர் சக்திவேலின் தலையை குத்தியுள்ளான். இதில் சக்திவேல் கீழே விழுந்துள்ளார். அப்போது இந்த மோதலை தடுக்க சென்ற 9 மாத கர்ப்பிணி பெண் கிருத்திகாவின் வலது கையில் சதீஷ் பலமாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதில் கிருத்திகாவின் கையில் அந்த கத்தி ஆழமாக சென்றதால் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை செய்யப்பட்டு அந்த மருத்துவர்கள் கத்தியை எடுத்திருக்கிறார்கள். கிருத்திகா நிறைமாத கர்ப்பிணி என்பதால் அவர் வேலூர் பென்ஸ்லேண்ட் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு தற்போது மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை எடுத்து வருகிறார். கிருத்திகாவின் அண்ணன் சக்திவேல் சிகிச்சைக்காக அந்த வேலூர் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கர்ப்பிணி பெண்ணை கத்தியால் குத்திய அந்த சம்பவத்தில் வேலூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கத்தியால் குத்திய சதீஷ் என்பவனையும் அவருடைய தந்தை சரவணன் என்பவரையும் தேடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.